ஹ்ரீம் ஆதித்யாய சசோமாய மங்களாய புதாயச குருசுக்ர சனிப்பேஜ ராகவே கேதவே நமக. மான்பூண்டி நல்லாண்டவருக்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். இங்கு மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மூத்த ஜோதிடர்களுக்கு எனது வணக்கங்கள் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இப்போது ஐயா என்ன பேசலான்னு நான் பக்கத்தில் இருந்த ஐயாட்ட கேட்டுட்டு இருந்தேன். இப்போ எனக்கு முன்னாடி பேசின ஐயா பார்த்தீங்கன்னா கடைசியாக எதில் நிப்பாட்டினாங்க அதை டச் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆரம்பித்தேன். பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தையோட ஐயா முடித்தாங்க. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாதகத்தை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன எழுதுவோம்? ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம். இந்த ஜோதிட கலை ஒரு ஜாதகத்தை எழுதும் போதே எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னா 12 பாவங்களில் 5ஆம் பாவம்னு சொல்லப்படக்கூடிய பூர்வ புண்ணியத்தை ஆய்வு செய்வதற்காக உண்டான கலை தான் இந்த ஜோதிடம். அதுக்காக உள்ளது தான் ஜாதகம். சரி, இந்த 5ஆம் பாவம்ங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய குலதெய்வத்தை சொல்லும், பூர்வ புண்ணியத்தை சொல்லும், இதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, இந்த குலதெய்வத்தை ஒரு தனி மனித ஜாதகத்தை வச்சு ஆய்வு பண்ண முடியுமா அப்படின்னா அக்யூரேட்டாலாம் ஆய்வு பண்ண முடியாது. சரி, வேறு என்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரே ஃபேமிலியில் உள்ள அண்ணன் தம்பி ஆண் வர்க்கத்தை மட்டும் அப்பா இல்லை சித்தப்பா இந்த மாதிரி உள்ள ஒரு உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய இல்லை நீங்கள் முதல்ல உங்களுக்கே எடுத்து பாருங்கள். அது மாதிரி உள்ள ஒரு 10 ஜாதகத்தை எடுங்க. உங்கள் சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, உங்கள் மகன், அண்ணன், அதாவது அம்மா வராது இதில். இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இதை நீங்கள் ஆய்வு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். இப்போ நான் பேசுகிறதுக்குள்ளே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 5ஆம் பாவத்தில் நின்ற கிரகம், 5ஆம் பாவத்தை பார்வை செலுத்தக்கூடிய கிரகம், 5ஆம் பாவத்து அதிபதி நின்ற கிரகம், 5ஆம் பாவத்தை பார்வை செலுத்தக்கூடிய கிரகம். இதை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான ஜாதகத்தில் உங்கள் ஃபேமிலியோட அந்த குலத்தில் உள்ளவங்களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அல்லது 3 இல்லை 1 இவ்வளோ தான் வரும், அதை தாண்டி வராது. அப்போது அந்த கிரகம் என்ன அப்படின்னு நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. அந்த கிரகம் என்னவா இருக்கு? அப்போது அந்த கிரகம் என்னவா இருக்குன்னு நீங்களே ஆய்வு பண்ணுங்கள். இப்போ இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே உங்களுடைய அண்ணன் ஜாதகம் இல்லை தம்பி ஜாதகம் இல்லை அப்பா ஜாதகம் மகன் ஜாதகம் இதெல்லாம் தெரியும் இல்லையா? இதை வச்சு நீங்கள் கொஞ்ச நேரத்தில் ஆய்வு பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அது புலப்படும். சரி, இப்போ இதில் ஒரு கிரகம் நின்றுடும். இப்போது மனிதன் எதற்காக பக்தியோ இல்லை ஆன்மீகத்தையோ எதையோ அடையணும் அப்படின்ட்டு போகிறான், அதுக்கான கருவியாக இந்த டூலாக இந்த ஜோதிட கலை இருக்குது. சரி, 5ஆம் பாவம்ங்கிறது ஏன் அங்கே உள்ள கிரகத்தை உபாசனா தெய்வத்துக்காக எடுக்க சொல்கிறாங்க, அல்லது நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும் அதுக்காக அங்கே போய் பாருங்க ஆய்வு செய்யுங்கிறாங்க. இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான். சரி, நமக்குள்ளேயும் தானே இருப்பான் இறைவன். சரி, நமக்குள்ளே என்னவா இருக்கான்? இந்த இதயமாக இருக்கான், இங்கே உயிர் துடிப்பாக இருக்கான். அது என்னது? அதுதான் 5ஆம் பாவம். அப்போது இங்கே ஆட்சி செலுத்தக்கூடிய ஆளுமை செலுத்தக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு ஆய்வு பண்ணுங்க. அப்போ இந்த கூட்டு முறைகளில் ஆய்வு பண்ணிங்கன்னா ஒரு சிறந்த கணிதம் ஒன்று கிடைக்கும். ஒரு கிரகம் 2 இல்லை 3 இதை தாண்டி வர வாய்ப்பே இல்லை. அதை பாருங்கள். இப்போது இந்த இடத்துல சூரியன் ஆதிக்கம் ஹெவியாக இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக சிவ வழிபாடு சார்ந்த விஷயத்தில் இருப்பாங்க. சரி, அவங்க வழிபாடே பண்ணலை, வேற என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க அரசியல் தலைவர்களாக இருப்பாங்க, நிர்வாகம் செய்யக்கூடியவங்களாக அவங்க ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க. அதை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆத்ம திருப்திங்கிறது கிடைக்கும். இப்போது 5ஆம் பாவத்தில் சந்திரன் இருக்குது ஒருத்தங்களுக்கு, அந்த ஃபேமிலிக்கு. சிங்கிள் ஜாதகத்தை நான் சொல்லலை, குரூப் ஜாதகம். அப்போது சந்திரன் இருக்குது அப்படின்னா இவங்க பார்வதி வழிபாடு, சாக்த வழிபாடு இது மாதிரி சொல்லலாம், இல்லை பெண் தேவதை வழிபாடு, கன்னி தெய்வ வழிபாடு இதெல்லாம் இருக்கும்னு சொல்லலாம். சரி, இது இல்லாமல் வேறு என்ன இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன பயணம் செஞ்சீங்கன்னா கூட உங்கள் மனதுக்கு ஒரு உடனடி மகிழ்ச்சியை தர முடியும், இது அதில் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கடல் ஸ்நானம் பண்ணிங்கன்னா கூட இல்லை ஒரு அருவி குளியல் பண்ணால் கூட ஒரு நிறைவை தரும். அடுத்து
5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கு. அப்படி போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிலச்சுவாண்டார்கள், இல்லைன்னா ஒரு சண்டை போடக்கூடிய நபர்கள், முருக வழிபாடு செய்யக்கூடியவர்கள், இது மாதிரி இருந்திருப்பாங்க. நீங்கள் இந்த மனம் திருப்தி அடையணும் அப்படின்னா ஒன்று முருக வழிபாடாக செய்யலாம், இல்லை வீரம் மிகுந்த தேவதைகளை வழிபாடு செய்யலாம். முருகன் மட்டுமே வீரம் மிகுந்தது இல்லை. இப்போ பெண் தேவதையில் பார்த்தாலும் முருகன் இருக்கு. இது ஆளுமை மிகுந்த வீரம் மிகுந்த தேவதைகள் உண்டு. இப்போ அங்காள பரமேஸ்வரி சொல்கிறாங்க, இல்லை காளி சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் வைஷ்ணவத்தில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் சொல்கிறாங்க, சக்கரத்தாழ்வார் சொல்கிறாங்க. இது கூட வீரம் மிகுந்தது. வீரம் மிகுந்ததுன்னு எடுத்துக்கணுமே தவிர செவ்வாய்னா உடனே முருகன் அப்படி போகக்கூடாது. அதுக்குள்ளே நீங்கள் உட்பிரிவு மாதிரி பிரித்து பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவத்தில் புதன் இருக்குன்னா அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க எழுத்து பணி, பேச்சு, இது மாதிரியான விஷயங்கள்ல அவங்க நிறைவாக இருந்திருப்பாங்க. வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நல்லா ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வாழ்வியலாக எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு புத்தகத்தை படித்தா கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். வியாபாரிகளாக இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு கடை வீதியில் போய் பயணிச்சுட்டு வந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நிறைவை தந்துடும். அந்த ஃபேமிலி உள்ளவங்களுக்கு மட்டும். ஒரு லைப்ரரி போனால் கூட அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். 4 பேர்கிட்ட பேசினா அந்த ஆத்ம நிறைவை உண்டாக்க முடியும். அதே போல் 5ஆம் இடத்துல குரு இருக்கு அப்படின்னா சாத்வீகமான மகான்கள் வழிபாடு செய்தவங்களா இருப்பாங்க. அந்த ஃபேமிலி சார்ந்தவங்க குருமார்களை வழிபாடு செய்தவங்களா இருக்கலாம், அல்லது குழந்தையா உள்ள தெய்வங்கள், இப்போ பாலமுருகன், பாலசாஸ்தா, இது மாதிரி குழந்தை வடிவில் உள்ள தேவதைகளை வழிபாடு செய்தவர்களாகவோ அல்லது மகான்களை வழிபாடு செய்தவர்களாகவோ அவங்க இருப்பாங்க. நீங்கள் இந்த 5ல் குரு இருக்கு, இவங்க வேற என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினாலே இவங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சி உருவாகிடும். அதே போல் மகான்கள் வரலாறு படிக்கிறது அல்லது மகான்களுடைய ஒழுக்கம் மிகுந்தவர்களுடைய புத்தகங்களை படித்தா கூட அந்த ஆத்ம நிறைவு ஏற்படும். அதே போல் 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால் நல்லா செல்வம் மிகுந்தவர்களாக அவங்க இருந்திருப்பாங்க. லக்ஷ்மி வழிபாடு, அதே மாதிரி ஒரு பெண் தேவதையினுடைய அழகிய பெண் தேவதைகளை வழிபாடு செய்தவர்களாக இருப்பாங்க. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியவங்களாக இருந்திருப்பாங்க. இந்த 5ல் சுக்கிரன் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போனால் அவங்களுக்கு ஒரு நிறைவை தரும். நல்ல ஒரு பொழுதுபோக்கான விஷயம்னா இன்றைக்கி என்னென்னா ஒரு சினிமா சொல்லலாம், இல்லை பொழுதுபோக்கு நடக்கக்கூடிய இடங்களுக்கு போனால் கூட அவங்களுக்கு அந்த ஆத்ம நிறைவை ஏற்படுத்தும். அதே போல் 5ல் சனி அது இருக்கவங்க அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கடும் உழைப்பாளர்களாக இருந்திருப்பாங்க. அது இல்லாமல் காவல் தேவதைகளை வழிபாடு செய்பவர்கள், நாட்டுப்புற தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காவல் தெய்வத்தையை, அதாவது இப்போ சம்பிரதாய ரீதியாக இல்லாமல் நம்ம கிராமிய ரீதியாக வழிபாடு பண்ணுவாங்கள்ல நாட்டுப்புற தேவர்கள், அதை வழிபாடு செஞ்சவங்களாம் அங்கே இருப்பாங்க. இப்போ கருப்பன், முனி, சாஸ்தா, இது மாதிரி கிராம தேவதைகள், சப்த கன்னிமார்கள், புற்று வச்சு அது அந்த மாதிரி வழிபாடு உள்ளவங்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு வரலாறு சார்ந்த விஷயங்களை படித்தா கூட இவங்களுக்கு மனநிறைவு ஏற்பட்டுரும். ஒரு ராஜாவோட கதை, இல்லை இந்த பழசில் எங்கேயாவது நடந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை படித்தா கூட இவங்களுக்கு அந்த ஆத்ம நிறைவை தரும். அதே போல் 5ல் ராகு ஆதிக்கம் பெற்று ஒரு ஃபேமிலியில் இருக்குது அப்படின்னா அது ஒரு தந்திரமான தாந்திரிக் வழியில் உள்ள தேவதைகளை வழிபாடு செய்தவர்களாக இருப்பாங்க. இப்போது புற்று வச்சு வழிபாடு பண்ணவங்களாக இருக்கலாம், அல்லது மாற்று மதம் அல்லது மாற்று ஜாதி, இந்த மாதிரி சார்ந்த ஏதோ ஒரு கலவையில் இருக்கும் அந்த வழிபாடுங்கிறது அவங்களுக்குள்ள மட்டும். இவங்க பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை அவங்க ஆய்வு பண்ணாலே அவங்களுக்கு ஒரு நிறைவு வரும். இப்போ ஒரு டெரரான மூவிஸ் பார்த்தா கூட ஒரு திருப்தி ஏற்படும். ஒரு உக்ரமான செயல்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவங்க பார்த்தா கூட அந்த ஆத்ம நிறைவு ஏற்படும். அதே போல் 5ல் கேது இருந்தாலே அந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு சன்னியாசி இருப்பாங்க, இல்லை சித்தர்கள் இருப்பாங்க, இல்லை மருத்துவம் சார்ந்தவங்க இருப்பாங்க. இதெல்லாம் அந்த ஃபேமிலி சார்ந்த யாரோ ஒருத்தர் அதிகமாக அந்த டாமினேஷனில் இருப்பாங்க. இதை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா கணபதி வழிபாடு, சந்நியாச தேவதைகளுடைய வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, இது மாதிரி அந்த ஃபேமிலியில் இருக்கும். இது எல்லாமே தனி மனித ஜாதகத்துக்கு மட்டும் இல்லை, குடும்ப ஜாதகமாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 4 ஜாதகம், ஒரு 5 ஜாதகம், 10 ஜாதகம் எடுத்திங்கன்னா அதில் ஒரு பெரும்பான்மை கணக்கு வரும். அந்த கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியோடைய தன்மைகளை கண்டறிஞ்சு
அந்த கிரகம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த நாளில் வழிபாடு செஞ்சுட்டே வந்தீங்கன்னா அந்த தேவதை உங்களுக்குள்ளிருந்து உள்ளுணர்வாக இருந்து பேசுகிறத நீங்கள் உணரலாம். பேசுகிறது மீன்ஸ் அது ஒரு உணர்வாக வரும். இது எளிமையாக, இதெல்லாம் வந்து குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான எளிமையான யுக்தி இது. இந்த மெத்தடில் கூட இப்போ சமீபத்தில் ஒருத்தருக்கு ஜாதகம் பார்த்தேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா, அவங்களுடைய தம்பி, இவங்க எல்லாருக்குமே டாமினேஷனாக எது வந்ததுன்னா குரு கிரகம் வந்தது. அவர் வந்து வைஷ்ணவங்கிறாரு, சாக்தம்ங்கிறாரு, எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் கடைசி பார்த்தா அவங்க ஃபேமிலி எல்லாருமே குரு தன்மை உடைய, குருன்னா பிராமணன்னு கூட ஒரு ஜோதிட ரீதியாக உண்டு. அவங்க பார்த்தீங்கன்னா சுவாமிமலை முருகன் வழிபாடு செய்கிறவங்க அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே. அப்போ அதை ஒன்று மட்டும் பிடிப்பா, மற்ற எதுவுமே மற்றதெல்லாம் அப்புறம் தான், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு கொடு அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி, அவங்க ஃபேமிலியில் அண்ணன் தம்பி இந்த மாதிரி உள்ள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமை மிகுந்தவர்களாக இருக்காங்க. அதாவது நிலச்சுவாண்டார்கள் மாதிரி நிறைய நிலத்தை வரவு செலவு பண்ணுற மாதிரி இருக்காங்க. அடித்தடி போகிறாங்க ஒரு ஆள், ஒரு தம்பி. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கார். ஒரு 9 பேரோட ஜாதகத்தை எல்லாம் எடுத்து பார்த்தா அவங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் ஹெவியாக இருக்குது. அவங்க பிரதர்ஸு எல்லாமே பார்த்தா அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்குது. அப்போது எது அது தருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து நான் அது மாதிரி இன்னொருத்தருக்கு பார்த்தப்போ அவங்களுக்கு சனி மற்றும் கேதுனுடைய ஆதிக்கம் இருந்தது. இப்போ ஐயா சொன்னார் இல்லைங்க, இந்த மாதிரி சுவாமி மலை பற்றி குருவுக்கு சொன்னார் பார்த்தீங்களா. சுவாமி மலையில் வந்து முருகனுக்கு வாகனம் என்னங்க? யானை. அது ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அப்போது முருகனுக்கு எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே ப்ராக்டிக்கலாக தெரியறது மயில் வாகனம் தான். சுவாமி மலையில் மாத்திரம்தான் முருகனுக்கு யானை வாகனமாக அங்கே வச்சுருக்காங்க. அதை எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா யானை அது வந்து குருவுக்கு உண்டான விலங்கு. அப்போ இந்த மாதிரி நவகிரகங்கள் 5ஆம் பாவத்தில் எதை ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறத வச்சு குலதெய்வத்தை கண்டறியலாம். அது இல்லாமல் நம்ம எந்த விஷயத்தில் நம்ம ஜீன், நம்மளுடைய டிஎன்ஏல எதில் நம்ம சிறந்து வருவோம். இப்போ நம்ம போதி தர்மருடைய படத்தில் பார்த்தீங்கன்னா இவனை வந்து மயக்கவே முடியல அப்படிம்பார். என்னன்னா இவன் வந்து போதி தர்மரோட ஜீன் அப்படிம்பான். இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சிறப்பம்சம் இருக்கும். அதை வந்து நம்மகிட்டேருந்து அழிக்க முடியாது. ஒவ்வொரு பரம்பரையில் இருக்கவங்களுக்கும் ஒரு கிரகத்தினுடைய தேவதையினுடைய அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்குங்கிறத சொல்லி என் தந்த வாய்ப்பு தந்தமைக்கு ரவீஷ் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். எனது பெயர் வளர்கண்ணன், தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து வருகிறேன். எனது ஃபோன் நம்பர் 9944127153. நன்றி. 9944127153. கண்ணன், வளர்கண்ணன். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்த மேடையை அலங்கரிப்பது அறிவழகன் ஐயா அவர்கள் வந்து சிறப்பு செய்வார்கள்.